கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர் ப. அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். தனக்கு பிறகு தன்னுடைய நாட்டை அரசாட்சி செய்ய, நாட்டிலே இருக்கக்கூடிய முனிவர்களை பாதுகாக்க, அந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களை கண்ணுங்கருத்துமாக கவனித்துக் கொள்வதற்காக சூரிய குலம் என்று தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய குல மரபை, ஆட்சியை, மாட்சியை காப்பதற்காக யார் இருக்கிறார்கள்? எனக்கு இந்த பிள்ளை பேர் இல்லையே, என்ன செய்வது என்று தயரதன் வருந்தி வசிட்டரிடம் கேட்டான். கேட்டவுடன் தாமரை பூவிலே குடியிருக்கக்கூடிய நான்முகனினுடைய மகனாகிய வசிட்டர் சிந்தித்து பார்க்கிறார். அவருக்கு ஒரு பழைய செய்தி நினைவுக்கு வருகிறது. முன்பு ஒரு முறை தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பார்க்கடலிலே இருக்கக்கூடிய திருமாலை பார்க்க சென்றார்கள். அவர்கள் அங்கே போய் பார்க்கிறார்கள். தொடர்ந்து அலைகள் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பார்க்கடலில் ஆதிசேடன் என்ற மிகப்பெரிய பாம்பினை தன்னுடைய பஞ்சனையாக வைத்து அதன் மீது நீல நிறத்திலே இருக்கக்கூடிய ஒரு மலையைப் போல திருமால் பள்ளி கொண்டிருக்கிறார். திருமாலினுடைய நிறம் கரு நீல நிறம், அடர்ந்த பச்சையும் கருப்பும் நீலமும் கலந்த ஒரு அற்புதமான வண்ணம். அந்த வண்ணம் தொடக்கத்திலே கூட பார்த்தோம். வெண்ணிற மேகங்கள் சிவனை போல இருந்தன. அது கடலுக்கு சென்று நீரை முகந்து கொண்டு கார்மேகமாக கருநிறமாக மாறிய பிறகு திருமாலினுடைய வண்ணத்தை பெற்றன என்று. இங்கே பார்த்தால் அந்த பெரிய பஞ்சனை, ஆதிசேடனினுடைய பாம்பு படுக்கை, அதன் மீது ஒரு மலையைப் போல படுத்திருக்கிறார் மகாவிஷ்ணு. இந்த மலை பாடல் எங்கே என்று உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா? கம்பர் தமக்கு முன்னால் இருந்த அத்தனை புலவர்களினுடைய பாடல்களையும் ஊன்றி படித்துள்ளார். அதனால்தான் அவர் கல்வியில் பெரியவர். தொண்டரடி பொடியாழ்வார் எழுதினாரே, பச்சைமா மலைபோல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரதேரே ஆயிரதம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அந்த பச்சை மாமலை, அந்த மலையை போன்ற ஒரு நீல நிற மலையாக படுத்திருக்கிறார். அவர் இருக்கக்கூடிய நிலை விழி துயில் வளரும் நிலை. விழி துயில் என்ன ஒரு அழகான சொற்றொடர் பாருங்கள். விழி துயில், விழிப்பதா தூங்குவதா? ஒரு முரண்பட்ட இரண்டு சொற்களை இணைத்திருக்கிறார்கள். பார்த்தால் கண்கள் மூடியவாறு இருக்கிறது. அவ்வாறையின் அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால், கடவுளுக்கு உறக்கம் உண்டா? இறைவன் உறங்கி விடுவாரா? அவர் அப்போதும் விழித்துக் கொண்டுதான் இருக்கிறார். பார்ப்பதற்கு உறங்குவதைப் போல தோன்றுகிறது, தோற்றம் தருகிறது. ஆனால் உண்மையில் அவர் விழித்திருக்கிறார், விழிப்போடு இருக்கிறார். கண் வளர்தல் என்று சொன்னால் அதற்கு தூங்குதல் என்று பொருள். விழி துயில் வளரக்கூடிய நிலையிலே இறைவன் இருக்கிறான். வந்து நின்றார்கள் இந்த அமரர்கள். ஓ என்று கதறினார்கள், அழுது புலம்பினார்கள். பொதுவாகவே எனக்கு இந்த செய்திகளை எல்லாம் படிக்கின்ற பொழுது ஒன்று தோன்றும். இந்த
வானுலகத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் சோமபானம் சுராபானம் என்று அனைத்தையும் அருந்திவிட்டு ஆடல் பாடல் என்று ரம்பை மேனகை திலோத்தமை ஊர்வசி என்று அவர்களை ஆடவிட்டு பார்த்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த அரக்கர்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன் அல்லது நாட்டை ஆளக்கூடிய இங்கே மண்ணிலே மனிதனாக பிறந்த எவனாவது ஒருவன் அவன் கடவுளை நினைத்து கடும் தவம் இருப்பான். அவன் தவம் இருப்பதை தெரிந்தவுடன் இவர்கள் எல்லாம் அந்த தவத்தை கலைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்வார்கள். வருண பகவான், வாயு பகவான், அக்னி பகவான், அதன் பிறகு இந்த ஆடல் அழகிகள், இப்படி எல்லாரையும் அனுப்பி அந்த தவத்தை கலைப்பதற்காக முயன்று அது தோல்வியுற்று அந்த அரக்கனோ அல்லது இந்த மண்ணிலே பிறந்த ஒரு மனிதனோ தன்னுடைய தவத்தின் வலிமையால் கடவுளை வர வைத்து வரம் வாங்கி விடுவான். வரம் வாங்கிய பிறகு போய் அவர்களை அடிக்க ஆரம்பிப்பான். அவர்கள் அழுது கொண்டு ஓடி சிவனிடமோ மகாவிஷ்ணுவிடமோ முறையிடுவார்கள். அவர் இந்த அசுரர்களை ஒழித்து கட்டிய பிறகு மீண்டும் தங்களுடைய பழைய நிலைமையையே தொடருவார்கள். ஒரு அரக்கன் அங்கே தவம் இருக்கிறான் என்றால் நாமும் அதை போல தவம் இருந்து அவன் வாங்கக்கூடிய வரத்தை போல இன்னும் கூடுதல் வலிமையோடு வரத்தை பெற்று நாமே போட்டியிடலாம் என்ற எண்ணம் இந்த தேவர்களுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. ஒவ்வொரு முறையும் இந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகளைப் போல ஓடி வந்து நின்று அவன் என்னை அடிக்கிறான், அவன் என்னை உதைக்கிறான் என்று சொல்லுவதையே இவர்கள் வழக்கமாக வைத்திருந்தார்கள். அப்படி எல்லா அமரர்களும் சென்று மகாவிஷ்ணுவிடம் முறையிடுகிறார்கள். இப்பொழுது அவர் சொன்னார், கொலை தொழிலை செய்யக்கூடிய அரக்கர்களை நான் கொன்றடிப்பேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு அரசன் கொலை செய்யலாம். எதற்காக? அறத்திற்காக. தன்னை எதிர்த்து வரும் பகைவரை கொலை செய்யலாம், தன்னுடைய நாட்டிலே கொடுமை புரிபவரை கொலை செய்யலாம். ஆனால் இந்த அரக்கர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கொலையை தொழிலாக செய்யக்கூடியவர்கள். அப்படி கொலையை தொழிலாக செய்யக்கூடிய அரக்கர்களை நான் அழிப்பேன், உங்களை காப்பேன் என்று மகாவிஷ்ணு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உறுதிமொழியை வசிஷ்டர் தன் மனதிலே எண்ணி பார்த்தார். அலைகடல் நடுவில் ஓர் அனந்தன் மீமிசை மலை என விழிதுயில் வளரும் மாமுகில் கொலை தொழில் அரக்கர் தம் கொடுமை தீர்ப்பன் என்று உலை உறும் அமரர்க்கு கொடுத்த வாய்மையே. அந்த செய்தி நினைவுக்கு வந்தது. அத்துடன் இன்னும் சில நிகழ்வுகள் அவருடைய நினைவுக்கு வந்தன. அவை என்ன? நாளை பார்ப்போம்.